வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட லிங்க்கில் டெலகிராம் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது February 27 வேர்ல்டு NGO டே. வேர்ல்டு NGO டே அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் NGOனா யார் அப்படின்னு சொல்லி. அது அவங்கள சிறப்பிக்கிறதுக்கான ஒரு நாளாக தான் இந்த February 27 நாளை நாம் பார்க்குறோம். இதோட டீம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அப்படின்னா எம்பவரிங் கிராஸ் ரூட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஃபார் எ சஸ்டெயினபிள் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அதாவது நிலையான எதிர்காலத்திற்கான அடித்தட்டு இயக்கங்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தாங்க நமக்கு 2025 ஆண்டுக்கான கருப்பொருள். வேர்ல்டு NGO டே அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. அதாவது ஆண்டுதோறும் February 27 அன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது இந்த நாள். இது பார்த்தோம் அப்படின்னா அரசு அல்லாத, அதாவது இந்த நான் கவர்மெண்ட்டு மற்றும் லாப நோக்கமற்ற எந்த ஒரு ப்ராஃபிட்டின் அடிப்படையிலையும் இந்த NGOs வந்து செயல்படுறது இல்லை அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இவங்களை பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த NGOக்களை பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் ஈஸியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். அரசு சாராத தன்னார்வ நிறுவனங்கள் மூலமாக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கப்படுற ஒரு நிதி உதவி அந்த நாட்டோட மக்களுக்கு மருத்துவத்துக்காக, குழந்தைகளின் கல்விக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக, இன்னும் பல காரணங்களுக்காக அவங்க கொடுக்கப்படுற அந்த பணம் வந்து நமக்காக செலவிடப்படுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ NGOவை பாராட்டக்கூடிய, NGOவில் இருக்கிற உறுப்பினர் NGOவை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். நமக்கு உதவி, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா, அதுக்காக. இது எப்படி புரிகிற மாதிரி ஈஸியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு அருணாச்சலம் படத்தில் நம்ம தலைவர் ரஜினியோட அப்பா வேதாச்சலம் மிஸ்டர் அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருப்பார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு அவர் சம்பாதிச்சு வச்சலேருந்து ஒரு உதவி, அதுதாங்க இந்த NGO அப்படிங்கிறது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏழை மக்களுக்காக கொடுக்கப்படுற, அவர்களோட வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்படுற, மேம்பாட்டுக்காக கொடுக்கப்படுற ஒரு நிதி, இதுதான் NGO. நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த நிதியை, அவங்க தான் வந்து NGOன்னு சொல்லுவோம். வெளிநாட்டிலேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை கொடுக்கக்கூடியவங்களுக்காக அவங்களோட நல்ல மனசை பாராட்டி அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்திடுவோம் இன்றைக்கி. அதுதான் வேர்ல்டு NGO டே. NGO அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதுதான் NGO. அடுத்தது இன்றைக்கான தகவல் அடுத்தது பார்க்கும்போது U வடிவ மேம்பாலம். U வடிவ மேம்பாலம் யார் எங்கே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா சென்னையில் தான் டைட்டில் பூங்கா சந்திப்பில் U வடிவ மேம்பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு. யார் நமக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணார். மேம்பாலம் பார்த்தோம் அப்படின்னா 510 மீட்டர் நீளமும் 8.50 மீட்டர் அகலமும் கொண்டது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். U வடிவ மேம்பாலம் எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னையில் தரமணி இதில் டைட்டில் பூங்கா சந்திப்பில் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதல்வர் வந்து துணை உதயநிதி ஸ்டாலின் வந்து அதை திறந்து வச்சுருக்காரு. மேம்பாலத்தோட மீட்டர் நீளம் 510 மீட்டர் நீளமும் 8.50 மீட்டர் அகலமும் கொண்டிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கான செலவுன்னு பார்க்கும்போது 27.50 கோடி செலவில் நமக்கு கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாதசாரிகள் சாலையை கடக்கிறதுக்காகவும் ஒரு நடை மேம்பாலமும் கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த செலவு பண்ணி கட்டப்படுறதுக்கு காரணம் ஆயிரக்கணக்கான IT கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ டிராஃபிக் ஆகும்னு நமக்கே தெரியும். சென்னையில் ராஜீவ்காந்தி சாலையில் வந்து இந்த இது வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இதுக்காக தான் நாம் இந்த தகவல் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஆயிரக்கணக்கான ஐடி கம்பெனிஸ் இருக்கிற ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும், அதுக்காக நம்ம துணை முதல்வர் வந்து யூ வடிவ மேம்பாலத்தை திறந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். 27.5 கோடி செலவில் வந்து நமக்கு இது திறக்கப்பட்டிருக்கு இந்த சாலை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அடுத்த தகவல் பார்ப்போம். அப்பாயின்மெண்ட். இன்றைக்கி யாருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோம்னா இவருக்கு தாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக இவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிக்கு போய் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தமிழ் மொழி அறிஞருங்க, ஆய்வாளர், படைப்பாளர். இதோடு சேர்ந்து தான் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவரோட பணியையும் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அவருக்கு தமிழ் மீது இருந்த அவர் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெண்டுமே படித்து முடிச்சிருக்காரு. அவருக்கு அவ்வளோ ஆர்வம் அதில் தமிழில். அதனால் நம்ம வந்து இவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கும்போதே அவருக்கு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக அப்படிங்கிற நம்ம தமிழக அரசு வந்து அவருக்கு வந்து இந்த நியமனத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன். இவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா பாலகிருஷ்ணன். என்னவா இவருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்டை நாம் கொடுத்துருக்குறோம். தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இவர் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் குடிமை பணி தேர்வுகளை எழுதி வென்ற முதல் தமிழ் மாணவர். தமிழ்லேயே குடிமை பணி தேர்வுகளை எழுதி வென்ற முதல் தமிழ் மாணவர் அப்படிங்கிறதையும் ஒரு பற்றின பெருமையான ஒரு விஷயம். இவர் எப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக முதல்ல ஆனார் அப்படின்னா 1984 தான் ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் அதிகாரி ஆனார் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்திய தேர்தல் ஆணையத்தில் 34 ஆண்டுகள் பணியாற்றிருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இவர் ஒடிசா அதுக்கப்புறம் இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 34 ஆண்டுகள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் இவர் வந்து ஒடிசாவோட முன்னாள் முதல்வருக்கு அவருக்கான தலைமை பதவியை அவர் வகிச்சிட்டு இருந்தார். அவருக்கு அட்வைஸராக இருந்தார். அதனால் இவர் பார்த்திங்க அப்படிங்கும்போது தமிழ் அறிஞர், ஆய்வாளர், படைப்பாளர் என்ற 2 தளங்களிலும் செயல்பட்டார். இவர் பார்த்திங்க அப்படின்னா 15 நூல்களின் ஆசிரியர். சிந்துவெளி பண்பாட்டு தொல்லியல் தரவுகளை சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழ்நாட்டு அகழாய்வு தரவுகளோடு ஒப்பிட்டு இவர் எழுதியுள்ள ஆங்கிலம் மற்றும் தமிழ் நூல்கள் உலக அளவில் கவனத்தில் ஈர்த்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் போது இவருக்கு ஏன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அப்படின்னு கொடுத்தாங்க. இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பணிய ஆரம்பித்தவர். தேர்தல் ஆணையத்தில் வேறு 34 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு. இவருக்கு போய் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இவர் இந்த மாதிரி இவரோட இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது 15 நூல்களோட ஆசிரியர். சிந்துவெளி பண்பாட்டு தொல்லியல் தரவுகளை சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழ்நாட்டு அகழாய்வு தரவுகளோடு ஒப்பிட்டு இவர் எழுதியுள்ள ஆங்கிலம் மற்றும் தமிழ் நூல்கள் இவரை பற்றின ஒரு விஷயத்தை உலக அளவில் இவர் மேலே கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் நாம் வந்து இவருக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக கொடுத்துருக்கோம். இவர் பேர் ஆர் பாலகிருஷ்ணன். அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கும்போது நம்ம உறவுகளுக்கு ஒரு கேள்வி. இப்போ லாஸ்ட் வீக்கில் ரீசெண்டாக பார்த்துருப்போம். தேர்தல் ஆணையத்தோட தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். தேர்தல் ஆணையத்தின் தலைவரும் அதுக்கப்புறம் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. நம்ம உறவுகள் அப்படியே இந்த ஆன்சர் வந்து கமெண்டில் போட்டுருங்க. 2 கேள்வி இருக்குது. தேர்தல் ஆணையர் யார், தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறத 2யுமே நமக்கு ஆன்சரில் கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த தகவல் பார்த்துடலாம். ஒரு ரீகேப் மாதிரி தாங்க. இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது ரிலேட்டடாக அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம மூளைக்கு ஒரு தட்டி விடுறதா. அப்போ தான் அவன் வந்து வெளியே விழுவான். என்னடா நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் நம்ம இந்த கேள்வி இங்கே கேட்குறோம். தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் தேர்தல் ஆணையர் 2 பேரையுமே நம்ம லாஸ்ட் வீக் நியமிச்சிருப்போம். அவங்க யார் அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர் கமெண்டில் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு நம்ம சென்னையில் தலைமைச் செயலகத்தில். யாருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம மக்களுக்காக தான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம முதல்வர் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் 5000 கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை ஒன்று வரப்போகுது. அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் நம்ம முதல்வர் முன்னிலையில் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது என்ன, எதுக்காக, எந்த மாவட்டங்களில் வந்து வேலைவாய்ப்பு குறைவாக இருக்குது, அதனால் அவங்களோட முன்னேற்றத்துக்காக, பெரும்பாலும் பெண்களோட முன்னேற்றத்துக்காகவே இந்த தொழிலில் தொடங்கப்படுது அப்படிங்கிறது நம்ம முதல்வர் நமக்கு சொன்ன தகவல். பெண்கள் மூலிமா நம்ம வந்து வீட்டையும் நாட்டையும் உயர்த்தணும் இல்லையா, அதுக்காக அவர் வந்து இந்த இதை சொன்னார் நமக்கு. இது தொடங்கப்பட்டது வந்து இது 5000 கோடி முதலீட்டில் தொடங்க போகிறாங்க. தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை, அதுதான் ரொம்ப முக்கியம்.
முதல்வர் முன்னிலையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. இது வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு எத்தனை பேருக்கு அந்த மாவட்டங்களில் கரூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது யாருக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மற்றும் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர், இது ஒரு எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு 5,000 கோடிக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்துக்கும் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனத்துக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 5,000 கோடிக்கு ஆயிருக்கு. இதனால் வந்து கரூர், பெரம்பலூர் மாவட்ட மக்கள் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முதல்வர் நமக்கு சொன்ன தகவல். நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். அதே மாதிரி நம்ம முதல்வர் வந்து ரமலான் நோன்பு இருக்காங்க இல்லைங்களா, நம்ம சகோதரர்கள் முஸ்லீம் அவர்களுக்கு வந்து பள்ளி வாசல்களுக்கு விலையில்லாமல் அரிசி ரமலான் நோன்பு கஞ்சிக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முதல்வர் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு உத்தரவு போட்டுட்டார். விலையில்லாமல் அரிசி கொடுக்கணும்னு எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களுக்குமே வந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு. 7,920 மெட்ரிக் டன் அரிசி வந்து இதுக்காக கொடுக்கப்படுது. அது அரசுக்கு பார்த்திங்க அப்படின்னா 18.41 லட்சம் கூடுதல் செலவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்வர் உத்தரவிட்டது எதுக்கு அப்படின்னா விலையில்லாமல் அரிசி பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும். என்ன ஃபங்க்ஷனுக்காக? ரமலான் நோன்பு கஞ்சிக்காக நமக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. எவ்வளோ மெட்ரிக் டன் அரிசின்னு பார்க்கும்போது 7,920 மெட்ரிக் டன் அரிசி. இதனால் நம்ம அரசுக்கு எவ்வளோ செலவு? ரூ. 18.41 லட்சம் செலவு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம முதல்வர் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று கூடிட்டாங்க ஐயா, ஒன்று கூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது எதுக்காக ஒன்று கூட போகிறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிற விஷயம் நமக்கு வந்து 2026 வந்து ஒரு நமக்கு தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி நம்ம மத்திய அரசு வந்து ஒரு வேலை பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா 2026 மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் அப்படின்னு. நமக்கு வந்து 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். அதிலிருந்து 39 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. அவங்களோட இது வந்து எண்ணிக்கை வந்து இப்படி மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணும்போது குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்து மத்திய அரசுக்கு அதை வந்து அறிவிக்க போகிறதா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு பார்க்கோம்னா இந்த பணிகள் பார்த்திங்க, அதாவது மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்கிற பணி இருக்கு இல்லையா, அது வந்து மக்கள் தொகையோட அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ நமக்கு சென்சஸ் எடுக்க போகிறாங்க, அது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மக்கள் தொகையோட அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மக்களவை தொகுதியோட மறுசீரமைப்புனால நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நாம் வந்து தமிழ்நாடு சார்பாக அங்கே மக்களவையில் எத்தனை பேர் எம்பியாக இருக்கோம் அப்படின்னா 39 பேர் எம்பியாக இருக்கோம். ஸோ இப்படி மறுசீரமைப்பு பண்ணும்போது மக்களவை தொகுதிகளை 31 உறுப்பினர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை வந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருப்போம். இந்த ஃபேமிலி பிளானிங்கெல்லாம் சொல்லி நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளே நம்ம தமிழ்நாடு அரசு நம்மளை வச்சுருப்பாங்க. இதே வந்து நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அவங்கள வந்து கட்டுப்பாடுறாங்க, குடும்ப கட்டுப்பாடு இல்லை, ஒரு கட்டுப்பாடு இல்லை, வதன்னு பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கலாம், அவங்க பாட்டுக்கு மக்கள் தொகை ஏற்றிக்கிட்டே போகலாம். ஸோ இத்தனை லட்சம் மக்களுக்கு இத்தனை பிரதிநிதி அப்படின்னு எம்பின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கும்போது நம்மளோட ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட கட்டுப்பாடே நமக்கு வந்து எதிராக நிற்கிற மாதிரி நம்ம தலைவர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. நம்ம அதாவது மக்கள் தொகையை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், அதுவே வந்து நமக்கு மக்கள் தொகை குறைவாக இருக்குது, ஸோ அதுக்கு இத்தனை எம்பி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே 39 பேர் அங்கே இருந்துமே மத்திய அரசுக்கிட்டேருந்து எந்த ஒரு சலுகையும் எங்களால் முழுசாக வாங்கி தர முடியல. இதில் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து நீங்கள் எம்பிக்களையும் குறைச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து உங்கள் கிட்டேருந்து ஒரு நிவாரணத்தை வாங்குறது, ஒரு நிதியை கேட்டு வாங்குறது? 60க்கு 40ங்கிறதும் எங்களுக்கு முழுசாக கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த என்ன சொல்கிறது, இந்த சமீக்ஷா திட்டம்,
ஒன்றிணைந்த கல்வி திட்டம் இதிலெல்லாம் எங்களுக்கு வந்து பணமே கிடைக்க மாட்டேங்குது, அதையே எங்களால் உங்ககிட்ட போராடி வாங்க முடியல. ஸோ இதிலிருந்து நீங்கள் எம்பியை வேறு குறைச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எப்படி உங்ககிட்ட போராடுறது? நீங்கள் ஏற்கனவே நார்த்துக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரே நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமும் ஒரே தகவலாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது மார்ச் 5. அதே மாதிரி நமக்கு மார்ச் 13 பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான நிதி அறிக்கையும் நமக்கு கொடுக்க போகிறாங்க, அப்படிங்கிறது பட்ஜெட் போட போகிறாங்க. நம்ம மத்தியத்துக்கு சென்ட்ரலுக்கு போட்டாச்சு, February 1 போட்டோம். அதே மார்ச் 13 வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி கூட்டம் வேறு, அது இதுக்காக தான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஒரு ஆர்டிக்கலும் இருக்குது, அதுக்காக தான் இந்த தகவலை நாம் எடுத்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 5 தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 40 கட்சிகளுக்கு நம்ம முதல்வர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு. தேர்தல் 5ஆம் தேதி நடக்க போகுது. தேர்தல் ஆணையத்தால் அதாவது தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ண 40 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகள் குறித்து விவாதிக்க. அதுதான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது எம்பியோட எண்ணிக்கை கம்மியாயிரும், நமக்கு வந்து அது பிரச்சனையில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் பேசுகிறதுக்காக அழைப்பு கொடுத்துருக்காரு. மக்கள் தொகை அடிப்படையில் அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னா 39 உறுப்பினர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அது வந்து நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து 31 உறுப்பினர்களாக ஆயிடுவோம். அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இந்த பேச்சுவார்த்தை 5ஆம் தேதி நடக்க போகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மக்களவை அப்படிங்கும்போது நமக்கு அங்கே எத்தனை எம்பி இருக்காங்க டோட்டலாக அப்படின்னா 543 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இதே மாநிலங்களவை அப்படின்னு போகும்போது மக்களவை கீழ் சபைங்க, நாடாளுமன்றத்தோட கீழ் சபையை தான் நம்ம மக்களவைன்னு சொல்லுவோம். மக்களவை அப்படின்னாவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் அங்கே இருப்பாங்க. அதுவே பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தோட மேல் சபைன்னு ஒன்று சொல்லுவோம், அது ராஜ்யசபான்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அங்கே ராஜ்யசபாவில் நமக்காக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது 18 பேர் அங்கே இருக்காங்க. இங்கே வந்து கீழ் சபையில் வந்து 39 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதே பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்களவை தொகுதி இருக்கிறதா நாம் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 39 உறுப்பினர்களாக தான் இருக்கோம். பட் அதுவே உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள் இருக்கிறதாவும், மேல் சபை அதாவது ராஜ்யசபா அப்படின்னு போகும்போது அதில் 31 உறுப்பினர்கள் இருக்கிறதாவும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு கீழ் சபையில் 39 பேர் இருக்கும், மேல் சபையில் 18 பேர் இருக்கும். கீழ் சபைன்னு நான் சொல்கிறது மக்களவை, லோக்சபா. மேல் சபைன்னு நான் சொல்கிறது ராஜ்யசபா, மாநிலங்களவையில் நம்ம 18 பேர் இருக்கோம், மக்களவையில் 39 பேர் இருக்கோம். இந்த 39 பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க அந்த 39 பேர்லேருந்து ஒரு 18 பேரை செலக்ட் பண்ணி 39 பேரும் ஒரு 18 பேரை செலக்ட் பண்ணி அவங்க மாநிலங்களுக்கு அனுப்புவாங்க. இதுதான் நம்ம வந்து மக்களவை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், லோக்சபாவை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இது எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் கூட நமக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து 39 தான் இருக்கும். பட் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு வரும்போது 80 இடங்களில் வந்து அவங்க வந்து மக்களவை உறுப்பினர்களாக இருக்காங்க, லோக்சபாவோட உறுப்பினர்களாக இருக்காங்க. அதுவே ராஜ்யசபா மேல் சபான்னு போகும்போது 31 உறுப்பினர்கள் இருக்கிறதா நாம் பார்க்குறோம். இது இங்கே ஏன் அப்படின்னா இங்கே மக்கள் தொகை அதிகம், நாம் வந்து மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இவங்க மறுசீரமைப்புன்னு ஒன்று பண்ணும்போது நமக்கு இந்த 39லேருந்து 31 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு மீட்டிங் போட போகிறோம். இந்த மக்களவையில் இருக்கிற உறுப்பினர்களோட அமர்வு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சட்டப்பிரிவு எதன் கீழே வருது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 81 கீழே வருது. ஆர்டிகல் 81 கீழே தான் இந்த மக்கள் சபையின், அதாவது மக்களவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, லோக்சபா, மக்களவை அமைப்பை பற்றி கூறுவது அப்படிங்கிறது நமக்கு பிரிவு 81. நம்ம இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமே இந்திய அரசியலமைப்போட பிரிவு 81 கீழே தான் இந்த மக்களவை உறுப்பினர்களோட அமைப்பு பற்றி வருது. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்திய அரசியலமைப்பு பிரிவு 81 நம்ம எடுக்கிறோம். இது நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசியலமைப்பின் 81வது பிரிவு என்ன விளக்கம் நமக்கு கொடுக்குது அப்படின்னா,
அரசியலமைப்பின் பிரிவு 81 மக்கள் சபையின் உறுப்பினர் எண்ணிக்கை 550 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு எத்தனை பேர் இருக்கோம்? 543 பேர் இருக்கோம். ஆனால் எத்தனை பேர் வரைக்கும் நமக்கு அலௌடு மக்களவையில் இருக்கிறதுக்கு? ஒரு கிளாஸுக்கு 100 பேர் அப்படின்னா 100 பேர் தான் நமக்கு வந்து இது சீட் எடுப்பாங்க. ஸ்கூல்லேயே ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 100 பேர்னால் 100 பேர் தான் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ மக்களவைக்கு 550 பேர்னா 550 பேர் தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னா 550 800க்கும் மேலே ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மீட்டிங் போடுறாங்க. 800க்கும் மேலே ஆக்கும்போது நம்ம தலைவர்கள் சொல்கிறது, நம்ம தமிழக அரசு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குறைஞ்சிரும், அங்கே நார்த்தில் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம பிரதமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரியெல்லாம் எந்த முடிவு இருக்காது. அங்கே அதிகமாகும்போது இப்போ 550 நான் 800க்கு மேலே கொண்டுட்டு போகும்போது உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் இன்க்ரீஸ் தான் ஆகும், கம்மி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதாக வந்து நமக்கு வந்து அமித்ஷா இருக்கார் இல்லையா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நமக்கு கோயம்புத்தூரில் மகா சிவராத்திரி கொண்டாடுறதுக்காக வந்திருக்காரு. அது இல்லாமல் அவங்களோட கட்சி ஆஃபீஸ் ஒன்று கோயம்புத்தூரில் திறக்க போகிறாங்க பீலமேட்டில். அங்கே கலந்துக்கிட்டவர் நமக்கு கொடுத்த தகவல் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த மாதிரி எதையும் இது பண்ணவே இல்லை. அதாவது குறைக்கிறதுக்கு எந்த ஐடியாவும் பண்ணல. நம்ம டோட்டலாக 550 இருக்கிறத ஒரு நமக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கலாமே. 550 ஸ்டூடெண்ட்டை 800 ஸ்டூடெண்ட்டாக மாற்ற போகிறோம், அதில் உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும், எந்த விதத்துலையும் டிக்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறத அமித்ஷா நமக்கு சொல்கிறாரு. பட் நம்ம தமிழக அரசு நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இது குறைஞ்சி தான் போகும். அப்போ வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். மத்திய அரசாங்கத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக இதுக்காவது கேட்கும் போது அது அவ்வளோ சீக்கிரம் வராது, இந்த பக்கம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்சி எல்லாமே வந்து இங்கே தாமரை மலரவே இல்லையே. 27 வருஷம் 28 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் டெல்லியிலேயே மலர்ந்துருக்கு. ஸோ அங்கேயும் இவ்வளோ நாள் கழிச்சு தான் மலர்ந்துருக்கு. இங்கே வந்து அவங்க இப்போயே எதுவுமே நமக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தமிழக அரசோட குற்றச்சாட்டு மத்திய அரசு மீது. இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டது, இப்போ 550 ஸ்டூடெண்ட்டாக இருக்கோமா, சாரி நான் அதிலேயே போயிட்டுருக்கேன். நமக்கு 81 சட்டப்பிரிவு பார்த்திங்க அப்படின்னா 81 மக்கள் சபையின் உறுப்பினர் எண்ணிக்கை 550 நிர்ணயிக்கப்பட்டது இல்லையா. இதில் பார்க்கும்போது 530 உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள்லேருந்து, நமக்கு வந்து யூனியன் பிரதேசம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் நம்ம நாட்டில். மாநிலங்கள் பார்த்திங்க அப்படிங்கும்போது 530 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்கள்லேருந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி 20 பேரை வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஸோ அரசியலமைப்போட 331 படி பிரிவு 81 விதிகளுக்கு உட்பட்டது இந்த விஷயந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். 550 பேருக்கு 530 பேர் இருக்கணும். அதில் வந்து 20 பேர் பார்க்கும்போது 550 பேருக்கு 530 பேர் மாநிலங்கள்லேருந்தும் 20 பேர் யூனியன்களிலிருந்து இருக்கிறது தான் வந்து பிரிவு 81 நமக்கு சொல்கிற விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் இது வரைக்கும் இருந்திருக்கு. 70 அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு ஆரம்பித்து 70 ஆண்டு காலம் இந்த விஷயம் இருந்திருக்கு. இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலோ இந்திய சமூகத்திற்கும் மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு ஜனாதிபதி கருதினால், நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படின்னு யோசிச்சா ஆங்கிலோ இந்திய சமூகத்துக்காகவும் ஒரு 2 பேரை உறுப்பினர்களாக அவங்க வந்து பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 70 அரசியலமைப்பு சட்டம் தொடங்கப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆங்கிலோ இந்திய சமூகங்களோட பிரதிநிதித்துவம் பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்காக ஒரு பிரதிநிதி நமக்கு தேவையில்லை, ஆங்கிலோ இந்திய சமூகங்களுக்காக நமக்கு ஒரு பிரதிநிதி தேவையில்லை அப்படிங்கிறத 70 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ நிறுத்திட்டாங்க. இதை நம்ம நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. 104வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2020 இதில் தான் நமக்கு வந்து மக்களவைக்கு ஆங்கிலோ இந்தியன் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற விதியை வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் தேர்தல்கள் நடத்தப்படுவதால் மக்கள் சபை கலைக்கப்படும் அப்படிங்கிறதையும் 81 ஆர்டிக்கல் நமக்கு சொல்லுது. இதுவே பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இது வந்து 104வது அரசியலமைப்பு சட்டப்படி தான் இந்த ஆங்கிலோ இந்தியன் வேண்டான்னு நாம் சொல்லி நமக்கு வந்து இப்போ அந்த விதியவே நீக்கிட்டாங்க. இது வரைக்கும் ஜனாதிபதி வந்து 2 பேரை மக்களவைக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. தேவைப்பட்ட ஆங்கிலோ இந்தியனுக்காக தேவைப்பட்டால் கொடுக்கலாம், ஜனாதிபதி கொடுக்கலாம். பட் அது இப்போ தேவையில்லைங்கிறதுனால
சட்டப்பிரிவு 104 படி அதை வந்து அந்த சட்டத்தை திருத்தி 2020 சட்டம் அதை திருத்தி அதை வந்து நீக்கிட்டாங்க, அதிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது மக்களவை குறித்து நாம் பார்க்குறது, அதாவது லோக்சபா, நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் மக்களவை. இதுவே மேல் சபை, நாடாளுமன்றத்தோட மேல் சபை ராஜ்யசபா. இது எந்த ஆர்டிக்கல் கீழே வருது, இதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 550 பேர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இதில் பார்க்கும்போது 250 உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுது. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 80 என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, மேல் சபைக்கு ராஜ்யசபாவுக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம், 250 உறுப்பினர்கள் இருக்கலாம். கீழ் சபைக்கு 550, மேல் சபைக்கு 250 உறுப்பினர்கள் கொண்ட மேலவையான மாநிலங்களவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாநிலங்களவை அப்படிங்கிறது வேற, மக்களவைங்கிறது வேற. மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் போகிறது, மாநிலங்களவை நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஓட் பண்ணி மேலே போகிறது. அதுதான் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் வித்தியாசம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 550 பேர் இருப்பாங்க, அங்கே பார்த்தோம் அப்படின்னா 250 பேர் இருப்பாங்க. இதை நம்ம மாநிலங்களவையை தான் நாம் ராஜ்யசபான்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 238 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களுக்காகவும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 238 பேர் வந்து மாநிலங்களுக்காக இருக்கணும். அதே மாதிரி மேற்கொண்டு ஒரு 12 உறுப்பினர்களை 250ன்னு சொன்னோம் இல்லையா, இதில் 250 பேர் டோட்டலாக இருக்கணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா 238 பேர் தான் எலெக்ட் பண்ணி, அதாவது ஓட் பண்ணி அவங்க போவாங்க. மிச்சம் 12 பேரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரசிடெண்ட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து அவங்கள நியமனம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது மேல் சபைக்கு நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுதான் ஆர்டிகல் 80 நமக்கு சொல்லுது. ஸோ 12 உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசின் ஜனாதிபதியால் அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. அட் ப்ரெசண்ட்டில் நமக்கு எத்தனை பேர் இப்போ மேல் சபையில் இருக்கோம், கீழ் சபையில் 543 பேர் இருக்கோம். இதுவே மேல் சபையில் அட் ப்ரெசண்ட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னா 250 பேருக்கு 245 பேர் இருக்கும். இந்த 245 பேரில் 12 பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரசிடெண்ட்டால் வந்திருப்பாங்க, மீதம் உள்ளவங்க தான் எலெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க, ஓட் பண்ணி வந்திருப்பாங்க, எலெக்ஷன் பண்ணி வந்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இவர்களோட பதவி காலம்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கீழ் சபையில் இருக்கிறவங்க மக்களவைக்கு 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே மேல் சபைன்னு போகும்போது அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள் பதவிக்காலம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முடிவடையும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா ஒரு 5 ஒட்டுக்கா கழிச்சிட்டு ஒட்டுக்கா எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 6 வருஷம் இருப்பாங்க, 6 வருஷம் முடிஞ்சோடனே அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒருத்தரை நம்ம கொண்டு வருவோம். ஒட்டுக்கா 5 வருஷம் முடிஞ்சிட்டு இன்னொருத்தர் கொண்டு வந்து நாங்கள் வைக்க மாட்டோம். மேல் சபையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ 245 பேர் 238 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில் 6 ஆண்டுகள் அங்கே பணிபுரிய இது இருக்குது. பட் அவங்களோட 6வது ஆண்டு முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆர்டிகல் 81 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 80 என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிற விஷயம் எதுக்காக அப்படிங்கிறது நாம் இப்போ தெளிவாக சொல்லியிருப்போம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம். நமக்கு வந்து விருதுநகர் நல்லாவே தெரியும். விருதுநகருக்கு ஒரு 3 கோடி பரிசு கிடைச்சிருக்கு நிதி ஆயோக்கின் மூலயமா. எதுக்காக அப்படின்னா சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக இருந்ததுக்காக நிதி ஆயோக்கோட 3 கோடி பரிசு பெற்ற மாவட்டம் பார்க்கும்போது விருதுநகர் நாம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன சுகாதாரம் ஊட்டச்சத்து அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படி இது வந்து நிதி ஆயோக்கோட சேர்ந்த ஒரு திட்டம் தான் இந்த விஷயம். நிதி ஆயோக் என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க, எதுக்காக அப்படின்னா முன்னேற விளையும் மாவட்டங்களின் திட்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஜனவரி 2018 தொடங்கினாங்க நிதி ஆயோக். அதுக்கு கீழே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா முழுசும் 112 பின்தங்கிய மாவட்டங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு கீழே 112 பின்தங்கிய மாவட்டங்களை ஆல் ஓவர் இந்தியா செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, வழி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம். இதுக்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக 112 பின்தங்கிய மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 2 மாவட்டம் செலக்ட் பண்ணாங்க நிதி ஆயோக்லேருந்து.
அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர், இன்னொன்று ராமநாதபுரம். இப்போ இந்த விருதுநகருக்கு தான் வந்து சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக இருந்ததுக்காக நிதி ஆயோக்கோட 3 கோடி பரிசு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம் டப்புன்னு இப்படியே ஒரு முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இப்போ விருதுநகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னபோது இது ஒரு மாதிரி ஒரு ஹிண்ட்டு சொன்னால் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். எதுக்கு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, முன்னையும் தெரியாமல் பின்னையும் தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் சொன்னேன். நம்ம அடுத்த தகவல் போகலாம். சென்னையில் வந்து நமக்கு ஒரு குத்துச்சண்டை அகாடமி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி யார் திறந்தாங்க? நம்ம முதல்வர் தான். கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி திறப்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. விளையாட்டுத்துறை சார்பாக இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செலவு? ரூ. 8 கோடி. பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டோம். தகவல்கள் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம். இது நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 8 கோடியில் செலவில் கோபாலபுரம் சென்னையில் திறந்திருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி திறப்பு. யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். எப்போ அடிக்கல் நாட்டாங்கன்னா 2023 அடிக்கல் நாட்டினாங்க. இதில் பார்த்தோம் ஒரு சில அம்சங்கள் நாம் பார்க்கும்போது பார்வையாளர்கள் மாடம், பயிற்சி மைதானம், உடற்பயிற்சி கூடம், அங்கே இருக்கிற பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்சி கொடுக்குறவங்க இவங்களுக்கு தனித்தனியான அறைகள், இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களோடு இது இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தற்காப்பு கலையில் முதல் முறையாக நமக்கு வந்து 3 உலக சாதனைகளை நம்ம சென்னை பள்ளி மாணவிகள் வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லல குழந்தைங்களுக்கு. உலக தற்காப்பு கலை வரலாற்றில், அதாவது கராட்டே, முதல் முறையாக 3 உலக சாதனைகளை சென்னை பள்ளி மாணவிகள் நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். மொத்தம் எத்தனை ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது 29 ஸ்கூல்லேருந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கராத்தே பயிற்சி வந்து 4 மாதமாக கொடுத்தாங்க. இந்த 4 மாத ட்ரைனிங்கில் நம்ம குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா 3 உலக சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க. இது எதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போது சோழன் உலக சாதனை புத்தகத்தில் வந்து இந்த அங்கீகாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைங்களுக்காக. இது சென்னையில் மேயர் அவர்கள் தலைமையில் வந்து நடந்தது. இதில் வந்து நமக்கு சோழன் உலக சாதனை புத்தகம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. 3 உலக சாதனை நம்ம சொன்னோம் இல்லையா? அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாதனை இந்த 4 மாத ட்ரைனிங்கில் குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா முதல் நிலைன்னு சொல்லுவோம், ஒயிட் பெல்ட்டுன்னு சொல்லுவோம். ஒயிட் பெல்ட்லேருந்து க்ரீன் பெல்ட் செலக்ட் ஆகிருக்காங்க. இதுதான் நம்ம பண்ண முதல் சாதனை, குழந்தைங்க பண்ண முதல் சாதனை. ஒயிட் பெல்ட்லேருந்து க்ரீன் பெல்ட்டுக்கு 4 மாத ட்ரைனிங்கில் போயிருக்காங்க. செகண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 1500 மாணவிகளும் சுமார் 1000 குத்துகள் என 15 லட்சம் குத்துகள் குத்தி தங்களின் மன வலிமையையும் உடல் வலிமையையும் நிரூபித்திருக்கார்கள் அப்படிங்கிறது செகண்ட் சாதனை. 3வது சாதனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நொடியில் ஒரே அடியில் 3000 ஓடுகளை தூள் தூளாக உடைச்சி சாதனை படைச்சிருக்காங்க நம்ம குழந்தைங்க. கண்டிப்பாக தற்காப்பு கலை பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அது குழந்தைங்கள்லேருந்தே சொல்லிக் கொடுக்கறது இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம். நம்ம அடுத்த இன்றைக்கான தகவலோட நிறைவுக்கு வந்துட்டோம். நாம் இன்னொரு விஷயம் சொல்லிடலாம். நமக்கு இப்போ மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருந்து இல்லையா? ஜனவரி 13 தொடங்கி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதிலேருந்து அங்கே பக்தர்கள் நீராடும் போது ஒரு 30 பேர் இறந்துட்டாங்க. அதுக்காக ட்ரெயினில் போகும்போது டெல்லியில் வந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க ட்ரெயினுக்காக, அங்கே ஒரு 18 பேர் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே புனித நீராடுறது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, 12 ஆண்டுதோறும் கும்பமேளா நடக்கும் பிரயாக்ராஜில். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி மகா கும்பமேளா நடந்தது. இதில் நமக்கு பல்வேறு அரசியல்வாதிகள், நம்ம பிரதமர், ஜனாதிபதி, ஆளுநர் இப்படின்னு எல்லாரையும், நம்ம ஆளுநர் கூட போய் தண்ணி ஊற்றிட்டு வந்தார். இப்படி எல்லாருமே பங்கு பெற்ற அந்த விஷயத்தில் நமக்கு வந்து மக்கள் வந்து ஒரு 48 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, மொத்தமாக 65,000 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வந்து புனித நீராடி இருக்காங்க. ஜனவரி 13 தொடங்கியிருக்கு. மகா சிவராத்திரியோடு இது நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு போது 15,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான தூய்மை பணியை மேற்கொண்டு கின்னஸ் சாதனைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதே 2019 நடக்கும்போது கின்னஸ் சாதனையும் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. 2019 10,000 பேர் இதே மாதிரி ஒரே மாதிரி நேரத்தில் ஒரே மாதிரி தூய்மை பணியை மேற்கொண்டு
19 நமக்கு ஒரு கின்னஸ் சாதனை நடந்திருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 10,000 தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது 15,000 தூய்மை பணியாளர்கள் அந்த ரெக்கார்டுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வழியாக வந்து 65,000 கோடி பேர் அதில் தண்ணி ஊற்றிட்டாங்க. ப்ளஸ் சத்தீஸ்கரை சேர்ந்த ஜெயிலில் இருந்த கைதிகளை கூட கொண்டு போய் அங்கே தண்ணி ஊற்றிக்க விட்டாங்க. அப்படின்னா அங்கே கொண்டு கடலில் விட்டாங்கன்னு இல்லை, அவங்களுக்குன்னு தொட்டி கட்டி அதில் தண்ணி விட்டு அதில் குளிக்க வச்சாங்க. ஸோ அவங்களோட பாவம் அதில் முழுகிறதுக்காக தான் இது. ஆமாம், இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம் வீடியோவில், அதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஆன்சர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.